எழுநூறுபா எழுநூறு கூலிங்கால் எழுநூறு ஓடியா கம்மி ரேட்டு தான். என்னப்பா இளநீர் கம்மி ரேட்டா? அண்ணா கம்மி ரேட் தானா? எத்தினா வேணும் வேணா? அப்படியா? நல்ல வழுக்கையே ஒன்று போடுப்பா. போட்டா போச்சு. இது வேணுமா அது வேணும்னா? அதான் சொன்னேனப்பா, வழுக்கை இருக்கணும். அதான் உன் தள்ளி இருந்த வைக்க. ஆத்தியா கிண்டல் பண்ற? சும்மா தமா சொன்னா கோசிக்காத, எலிச்சா வெட்டா. வெட்டுப்பா வழுக்கு இருக்கணும். திரும்ப பேசாத, வழிக்கு இருக்கும். என்னடா இத நம்பி ஏரியாவில இளநீர் கடை? எந்த ஊர் பண்ணி? பக்கத்து ஊருக்காரனா? ஏன்பா என்னப்பா ஏரியா விட்டு ஏரியா வந்து இளநீர் கடை போடுகிற? என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா? ஏம்பா எழுநூறு கடை தான் போட்டேன், 7 சீட்டு கடை போட்டேன். 7 சீட்டு கடை கூட போடுவேனியா? யோ ஊர்ல பெரிய ரவுடியா, அவகிட்ட கேட்டு பாரு. எழுநூறு ஒன்று சாப்பிட்டு போனா பிரச்சனை பண்ணாத. ஓ பிரச்சனை பண்ணா நான் நீ திருப்பி பண்ணுவியா? ஏய் கன்சாமி, வந்தமா வழுக்கையா இளநீர் சாப்பிட்டோமா போனமான்னு இருக்கணும். ஏய் காத்தூராயா, நீ சாப்பிட்டு போடா. எனக்கு மாமூல் வெட்டினா தான் நான் விடுவேன். உனக்கு என்ன தானே வேணும்? விக்கிற இளநீர்ல 10% எனக்கு வேணும். அப்ப நீயே எடுத்துட்டு 10% எடுத்து எனக்கு காசு கொடு. இந்த டீல் சூப்பரா இருக்குதா? கத்தி கூட இளநீர் கூட அப்படி போக்காரு. கொஞ்ச நேரத்துல விக்கிறேன் பாரு. ஏம்பா எனக்கு வழுக்கையா போடுப்பா. வலிக்காவா? நல்லா வழுக்கையா போடுப்பா. இதோ போடுறேன்பா, குடிக்கிட்டு வா. என் தலையை சொல்லியா இளநீரியா? அப்படி தெளிவா சொல்லு. காசு வச்சுக்கிறியா? இருக்குப்பா. 30 ரூபாய் இளநீர் 50 ரூபாய் வாங்குறியா? 30 ரூபாய் இளநீர் 50 ரூபாய் வாங்க முட்டாள நானு. இஷ்டப்பட்டா வாங்கு, இல்லைன்னா போயினாரு. ஏம்பா கடைக்காரு, இவன் என்ன இப்படி சொல்றா? அவங்க கேட்க ரேட்டு கூடனா? உனக்கு சொன்ன ரேட்டு வரும், கம்முன்னு உட்காரு. டேய் என்ன வாங்குறியா இல்லையா? எனக்கு வேணாடா, நீ சீட்டிங் பண்றடா. போடா போ, எப்படி விற்கணும்னு எனக்கு தெரியும். எல்னி வாங்க வாங்க, மூலிகை எல்னி. மூலிகை இளநீரா? அப்படின்னா இளநீரா? வாப்பா குண்டா இருந்தா ஒல்லியாக்கா குண்டாக்கான். எல்னி மூலிகை எல்னி. நோ, நான் குண்டாக்குறேன், என்ன ஒல்லியாக்கிடுமா? பழைய படத்துல சிம்ரான் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேண்ணா, செம்மையா இருக்கண்ணா ஒல்லியா. அந்த ஒல்லி ஆகிறதுக்கு ஏன் இளநீர் தான் குத்துது. இப்ப குண்டா இருக்குதா தெரியுமா? ஆமாண்ணா, இப்ப குண்டாயிட்ட மாரி போஸ்டர்லாம் இருந்துறான். அதுக்கும் நான் தான் காரணம். அது மாதிரி இளநீர் இது குச்சி பாரு. நீ ஒல்லி ஆகணுமா குண்டா ஆகணுமா? இப்பன்னா என் உடம்பு குண்டா வைக்குது, ஒல்லியா தாங்குது. என்னது இந்த உடம்பு ஒல்லியாக்குதா? டேய் என்ன மாதிரி 4 பேர் என்ன கூட மறைச்சிக்கிட்டா உன் உடம்பு. நோ கலாய்க்காதண்ணா. மத்தவங்க கலாய் கூடாதுன்னு தான் இளநீர் விற்கிறேன், வாங்கி குடி. இது சாப்பிட்டா நான் ஒல்லி ஆயிடுவேனா? ஒரு சின்ன பையன் வந்து என்கிட்ட இளநீர் கேட்டான். சரி, நான் என் அப்பாவை போல பெருசா ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், தம்பி அப்துல் கலாம சொல்லிக்கிறாரு, ஆசைப்படுறது பெருசா ஆசைப்படுறான்னு. அப்பாவை போல ஆசைப்படுறேன், தாத்தா போல ஆசைப்படுறான்னு நான் சொன்னேன். என்னதான் பண்றான் அந்த ஆள் தெரியலையா? அப்புறம் என்னதானே பண்ணா? அவங்க தாத்தாவை மாதிரியே ஆக்கிட்டேன். நோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இது மாதிரி நம்ப மாட்டேன்னு சொல்லித்தான் தம்பி இங்கேயே உட்காரச்சிக்கிறேன். வா வந்து பாரு. இவதான் இந்த தம்பி. என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? பாத்தியா அண்ணன் கூப்பிடுறான். பெரியவரா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? பெரியவன் சொல்லாதடா, சின்ன பையன். நீ சொல்ற தம்பியா, நீ சின்ன பையன். ஆமா நான் சின்ன பையன் தான். கேட்டுக்கினியா? கேட்டுக்கண்ணா. வா இளநீர் சாப்பிடு, ஒல்லி ஆயிடுவேன். அடப்பாய் எப்படிலாம் ஏமாத்துறான். ஓம் காம் மாம். இங்க சாப்பிடாத, வீட்டுல போய் சாப்பிடு. மறுநாள் என்ன ஒல்லி ஆயிடுவேன். உண்மையா ஆயிடுவலாம்ண்ணா. சாப்பிடு, மறக்காம அது சாப்பிடறதுக்கு முன்னால டம் டும் டாம் சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடு. சரிண்ணா. டம் டும் டாம். இப்ப சொல்லாதடா, சாப்பிடும் போது சொல்லு, காசை கொடு. சரிண்ணா. எவ்வளோண்ணா? சரி, கஷ்டம் இல்லாம உடம்பு குறைக்க போறேன். பாக்கத்து நல்ல பையனாக்குறேன். சரி ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாவா? நானா சொல்றேன். சரி நீ இளநீர் கொடு. இந்த ஜென்மத்துக்கு நீ உள்ளே ஆக மாட்டான், போய் நீ வேலை பாரு. நோ குண்ணா. அப்ப காசு கொடு. இந்தாண்ணா குடி. ஓ ஏய் மறக்காம டம் டும் மந்திரம். டம் டும் டாம் தான்ண்ணா. அதேதான் போ. சரிண்ணா. காசு வந்துச்சா? ஏய் தம்பி சின்ன பையா, இங்க வா. என்னண்ணா இந்த இளநீர் ஃபுல்லா எவ்வளோ? ஒரு இளநீர் 30 ரூபாய், 50 இளநீர் இருக்குது. நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். எவ்வளோக்கு தரேன்? 20 ரூபான்னு போட்டுக்கண்ணா. 20 ரூபான்னு போட்டா 50 இளநீர் 1000 ரூபாய் ஆகுது. இந்தா குடி. என்னண்ணா வித்தாருன்னு சொன்னா நீயே வாங்கிக்கினா? உனக்குன்னா எல்லாத்தையும் நானே வாங்கிக்கணும்ல. 10% கமிஷன் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பினாரு. ஒரே ஒரு இளநீர் 1000 ரூபாய் சம்பாதிச்சேனா? ஏய் கண்ணு வைக்காத, இடத்த காலி பண்ண 100 ரூபாய் கொடுத்துட்டு. 30 ரூபாய் இளநீர் 20 ரூபாய் தானே கொடுத்தேன். ஏம்பா அதெல்லாம் சொல்லி கூடாது. நான் சொன்ன பிரகாரம் 10% கமிஷன் கூட.
நீ எல்லாத்தையும் வித்தா தானே 10% தரேன்னு சொன்ன. ஆமா எல்லாத்தையும் வித்துட்டேன், 10% கொடு. நீ எத்தனை வாங்கிக்கணும், எங்க வித்த? நான் வாங்கிக்கணும் வித்தணும், அது உங்களுக்கு தேவையில்லாத்து. 10% கமிஷன் குடியா. நீ எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்கப்பா. இந்த போ 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 போயா, இளநீர் இருந்தா நாளைக்கு எத்தனை வா. ஐயோ இந்த ஊர் பக்கம் நான் வரமாட்டேன். போப்பா. எப்பா 100 ரூபாய் வந்துச்சா, இவ்வளவு இளநீர் சொந்த மாசி. ஏன்டா அவன் நம்ம வீட்டு பக்கத்துல இளநீர் கடை வச்சுவான்? ஐயோ ஐயோண்ணா, வா முருகேசா, இளநீர் சாப்பிடுறியா? ஏ கன்சாமியா, நீ ஏன் கடை போடுகிறா? ஆம்பா, ரொம்ப கஷ்டமாயி போச்சா, வட்டிக்கு வாங்கி போட்டுக்கிறேன் கடை. ஏன்டா வேற எங்கன்னா போய் சொன்னா கூட பரவாயில்ல, என்கிட்டயே நீ வந்து இப்படி சொல்லிய நியாயமா? அதானே, உன்னை போய் ஏமாத்த முடியுமா? சரி உக்காரு, இளநீராவது விற்கலாம். இளநீர் இளநீர் இளநீர், இளநீர், வாங்க, வாங்க வாங்க வாங்க.